ஹாய்ங்க. நம்ம வந்து பிரண்ட துவையல் தான் அரைக்க போகிறோம். அதனால் எங்கள் அம்மா வீட்டில் வந்து பிரண்ட செடி இருந்துச்சு. அதனால் நான் அதிலேருந்து பறித்து கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பிஞ்சாக தான் இருக்குது, அதனால் இதை உரிக்க வேண்டாம். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, புளி, வத்தல். இதை வந்து நீங்கள் க்ளவுஸ் போட்டு உரிச்சிக்கோங்க, உரிக்கிறதா இருக்குது. க்ளவுஸ் போடாமல் நம்ம உரித்தோம்னா இது கையெல்லாம் அரிக்கும். அதனால் க்ளவுஸ் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ வடைச்சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கட் பண்ணி வச்ச பிரண்டை இருக்குல்ல, அந்த பிரண்டையை வந்து நல்லா இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினா தான் நமக்கு வந்து அந்த நாக்கு வந்து ஊறாமல் இருக்கும்ல, நாக்கில் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்ச வத்தல் போட்டுக்கலாம். வத்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வத்தல் வதங்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருக்குல்ல, கடலைப்பருப்புல போட்டுக்கலாம். கடலைப்பருப்புல போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம வந்து புளி போட்டுக்கலாம். புளி போட்டு ஒரு செகண்ட் மட்டும் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பிரண்டை துவையல் அரைச்சாச்சு. இந்த துவையல் வந்து நமக்கு வந்து கை கால் வலி, முதுகு வலி எல்லாமே குணமாகும். இந்த துவையல் சாப்பிட்டிங்கன்னா கால்சியம் சத்து உள்ளது. நம்ம கால்சியம் குறைபாடு இருந்தால் முட்டு வலிக்கும்ல, அந்த பிரச்சனையெல்லாம் குணமடையும். அதனால் நீங்கள் இந்த பிரண்டை கிடச்சிச்சின்னா உடனே இந்த மாதிரி துவையல் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.